கரூர் பெருந்துயரம் தொடர்பாக எந்தவொரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது அரசின் நோக்கமல்ல என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். கரூர் விவகாரத்தில் காட்டும் அவசரத்தை நாமக்கல் சிறுநீரக திருட்டில் ஏன் அரசு காட்டவில்லை என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இளைஞர்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். சென்னையில் நடைபெற்ற பாமக இளைஞர் சங்க கூட்டத்தில் அன்புமணி உறுதி. தமிழகத்தில் நாளை தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. தென் மற்றும் காவிரி பாசன மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியதால் குசஸ்தலை ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றம். தேனியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். கோவில்பட்டி அருகே தற்காலிக ஓட்டுநர் ஓட்டிய அரசு பேருந்து மோதி 10 ஆடுகள் பலி. மேய்த்து கொண்டிருந்தவர் படுகாயம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்தி பூ விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. பூக்களை பறிக்காமல் அழியவிட்ட அவலம். சேலத்தில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான கலை திருவிழா போட்டி. 2600 மாணவர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தி அசத்தல்.